இருக்கக்கூடிய அனைவருக்கும் முதல்ல பாத்தீங்கன்னா வாகை தமிழ் சங்கத்தின் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் பார்க்க இருப்பது கலந்துரையாடல் நிகழ்வு. இந்த நிகழ்வில் 7வது 7 கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்காக இங்கே இருக்கும். இதுல இருக்கக்கூடிய 6 நபர் வாழ்த்துக்கள். முதலாவதாக முனைவர் ரா பாண்டீஸ்வரி அவங்கள ரொம்ப தாழ்மையோட வரவேற்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய ஒரு சூழல், அந்த சூழலுக்கும் தாண்டி நம்ம இன்னைக்கு நிகழ்வுல இணைஞ்சு பேசணுங்கிறதுக்காக அவங்க வந்திருக்காங்க. வாருங்கள் அம்மா, தங்களுடைய ஒரு சிறப்பான இந்த கலந்துரையாடல் நிகழ்வுக்காக உங்களை வரவேற்கிறோம். வாருங்கள், இது உங்களுடைய நேரம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நான் முனைவர் ரா பாண்டீஸ்வரி. வாகை குரல் மன்றத்திற்கு எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த கலந்துரையாடல் நிகழ்வில் திருக்குறளில் அமைந்துள்ள 7வது அதிகாரமான மக்கட்பேறு என்ற அதிகாரத்தை பற்றி தான் நாம் இங்கு கலந்துரையாட இருக்கின்றோம். மக்கட்பேறு என்பது திருக்குறளில் அறத்துப்பாலில் இல்லறவியல் அதிகாரங்களுள் 7வது அதிகாரமாக அமைந்துள்ளது. இதற்கு முந்தைய அதிகாரங்களில் இல்வாழ்க்கையின் சிறப்பு, வாழ்க்கை துணையின் நற்பண்புகள் பற்றி பேசிய திருவள்ளுவர் இல்லற வாழ்க்கையின் முக்கிய பெயராகிய குழந்தை பேற்றை பற்றி இந்த அதிகாரத்தில் விளக்கியுள்ளார். மக்கட்பேறு என்பதற்கான விளக்கத்தையும் அவரை குறிப்பிட்டுள்ளார். இங்கு மக்கள் என்பது ஆண்பால் பெண்பால் என்ற பாகுபாடு ஏதுமின்றி அறிவுடைய பிள்ளைகள் அனைவரையும் குறிக்கும். அதுதான் மக்கட்பேறு. வெறும் குழந்தையை பெற்றெடுப்பது மட்டும் பேரல்ல, சமுதாயத்திற்கு பயன்படும் அறிவு, ஒழுக்க, முதிர்ச்சியுடைய பிள்ளைகளை பெறுவதே மக்கட்பேறு என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். அதனால்தான் பெருமவற்றுள் யாமறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற என்று குறிப்பிடுகிறார். பொதுவாக திருக்குறளை நாம பேசும்போது அதுல இருக்கிற இலக்கிய நயம் இல்ல அந்த மாதிரி விஷயங்களை பகிர்ந்துக்குவோம். நான் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா ஒரு புது முயற்சியா என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இந்த மக்கட்பேறு அப்படிங்கிற இந்த அதிகாரத்துல இருக்கிற அறிவியல் பார்வை, மரபியல் பார்வை மற்றும் உளவியல் பார்வை, மேலும் சமுதாய பார்வை, இந்த 4 பார்வைகள்ல திருவள்ளுவர் எப்படி விளக்க முற்பட்டிருக்காரு, திருக்குறளை சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத இந்த பார்வைகள்ல நம்ம விளக்கணும் அப்படின்னா ஒரு புதுவிதமா இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு தோன்றல் தோன்றுச்சு. அதை நான் முயற்சி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். முதல்ல மரபியல் பார்வையில பார்க்கும்போது, மரபியல் அப்படிங்கும்போது ஒரு பெற்றோர் பிள்ளை 2 பேருக்கும் இடையில இருக்கிற பிணைப்பை பத்தி சொல்லக்கூடியதா இருக்கு. அதுல திருவள்ளுவர் 65வது திருக்குறள்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம், மற்றவர் சொல் கேட்டல் இன்பம் செவிக்கு அப்படின்னு சொல்றாரு. இதுல குழந்தைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையே நடக்கிற தொடுதல், அதுக்கப்புறம் ஒருத்தர் பேசுற இன்னொருத்தர் கேட்கிற அந்த ஒலியை கேட்கும் போது உடல்ல ஏற்படுற மாற்றத்தை பத்தி தான் சொல்றாரு. இதுல ஆக்சிடோசின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்கு. அத லவ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நவீன மருத்துவ அறிவியல் படி ஒரு பெற்றோர் ஒரு அம்மாவோ அப்பாவோ தன்னோட குழந்தைய தொடும்போதோ, இல்ல ஒரு குழந்தை அம்மா அப்பாவை தொடும்போதோ, இந்த மாதிரி நடக்கும்போது நம்ம உடம்புல ஆக்சிடோசின், என்ட்ரோபின் அப்படிங்கிற ஹார்மோன் அதிக அளவுல சுரக்கும். இப்படி சுரக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட மன அழுத்தம் குறையுது, நம்மளோட ரத்த அழுத்தத்தை சீராக்கி நம்ம உடல் எல்லையற்ற மகிழ்ச்சியையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்குது அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம நாள் ஃபுல்லா நிறைய வேலை பளுவோட நம்ம வந்தா கூட நம்ம குழந்தைய கட்டி அணைக்கும் போது அந்த வேலை பளு எல்லாம் மறைஞ்சு நம்மளோட அந்த கவலை, வருத்தம், உடல் அயற்சி இது எல்லாமே மொத்தமா மறைஞ்சு ஒரு சந்தோஷம் நமக்கு மேலிடும் இல்லையா? அததான் இந்த ஆக்சிடோசின் அப்படிங்கிறது சுரக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு குழந்தையோட ஆரம்ப கால வளர்ச்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து
பெற்றோரோட குரலை தான் கேட்டு வளர்றாங்க. அவங்களோட தொடுதல் மூலமா வளர்ற குழந்தைகள் வந்து அவங்களோட மூளை நரம்போட வளர்ச்சிக்கு வந்து அது வந்து அதிக அளவுல பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து சினாப்டிக் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி அறிவியல் பூர்வமா சொல்றாங்க. அதே மாதிரி அறிவாற்றல் மற்றும் மரபணுக்கள் கடத்தல் அப்படிங்கிற இரண்டாவது பகுதியை வந்து பார்ப்போம். இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, திருவள்ளுவர் திருக்குறள் என்ன சொல்லியிருக்காருன்னா, பெருமவற்றுள் யாமறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற அப்படின்னு சொல்றாரு. இதுல வந்து ஒரு பிள்ளைய மட்டும் பெற்றெடுக்கிறது முக்கியம் கிடையாது, ஒரு அறிவார்ந்த மக்களை வந்து பெற்றெடுக்கணும் அப்படிங்கறதான் திருவள்ளுவர் வந்து இதுல வந்து சொல்றாரு. அப்ப இதுல வந்து கொஞ்சம் நம்ம அறிவியல் பூர்வமா பார்த்தோம் அப்படின்னா, எபிஜெனெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எபிஜெனெட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஒரு பொதுவா அறிவியல் பூர்வமா என்ன சொல்லுவோம்னா, ஒருவரோட பண்பு நலன்கள் அவங்களோட குணநலன்களுக்கு வந்து அவங்களோட மரபணு டிஎன்ஏன்னு சொல்ற மரபணு வந்து அதிக அளவுல காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த எபிஜெனெட்டிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த மரபணு ஒரு மனிதரோட மரபணுவை மாற்றாம அவங்க வாழ்ற சுற்றுச்சூழல் அவங்களோட பழக்க வழக்கம் இதன் மூலமா அவங்களோட குணநலன்கள் வந்து மாறுறத நம்ம வந்து படிக்கிற படிப்பு தான் இந்த எபிஜெனெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு பெற்றோரோட அறிவாற்றல் அவங்களோட நட்பண்புகள் இதெல்லாமே வந்து மரபணுக்கள் ஜீன்ஸ்ன்னு சொல்ற அது வழியாதான் குழந்தைகளுக்கு வந்து கடத்தப்படுது. பொதுவா வந்து தாயோட மரபணு தான் அதிக அளவுல வந்து குழந்தையோட அறிவாற்றல் வளர்ச்சிக்கு உபயோகப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஒரு பரிணாம வளர்ச்சி நல்ல பரிணாம வளர்ச்சி நல்லபடியா நடக்கணும் அப்படின்னா, ஒரு நல்ல தாய் தந்தையால் மட்டும்தான் ஒரு நல்ல குழந்தைய வந்து உருவாக்க முடியும். அதுவும் இல்லாம அந்த மரபணு அப்படிங்கறத தாண்டி அவங்க எந்த மாதிரி சூழ்நிலையில வளர்க்கப்படுறாங்க அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து அந்த அறிவார்ந்த மக்கள் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றதுக்கு கீழே வருது. அதே மாதிரி மூன்றாவதா வந்து பார்த்தோம்னா, நேர்மறை வளர்ப்பு முறை மற்றும் சமூக நடத்தை அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து திருவள்ளுவர் வந்து என்ன சொல்றாருன்னா, எழுப்பிறப்பும் தீய பிணி தீண்டா மாண்ட வழியிங்கு வலுவாதவர் அப்படின்னு சொல்றாங்க. இதோட விளக்கம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பழிபாவங்களுக்கு அஞ்சும் நற்பண்புகள் நிறைந்த பிள்ளைகளை உருவாக்குவது பெற்றோரின் வாழ்நாளை காக்கும் அப்படிங்கறது தான் இதோட அர்த்தம். அதாவது குழந்தைகள் வந்து நல்ல குழந்தைகளா ஒரு நற்பண்புகள் மிக்க குழந்தைகளா வளரும் போது என்னாகும்னா, பெற்றோர்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வந்து ஏற்பட வேண்டியதில்லை. ஐயோ நம்ம பையன் இந்த மாதிரி தப்பு பண்றானே, நம்ம பொண்ணு இந்த மாதிரி தப்பு பண்றாளே அப்படிங்கிற அந்த மன சோர்வு வந்து ஏற்படாது. அது என்ன ஆகும்னா, ஒரு நல்ல பிள்ளைகளால ஒரு ஆரோக்கியமான பெற்றோரையுமே வந்து வளர்க்க முடியும் அப்படிங்கிறது, அவங்களோட வாழ்நாளை வந்து அது நீட்டிக்க உதவியா இருக்கும் அப்படிங்கிறது இந்த திருக்குறள்ல இருந்து நமக்கு வந்து புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி குழந்தைகளோட உளவியல் இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கும்போது, ஒரு குழந்தை நல்ல ஒரு ஒழுக்க நெறிமுறைகளுக்கு உட்பட்டு நல்ல முறையில வளர்க்கப்படுற ஒரு குழந்தைக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தையோட மூளையில அமிக்டலா அப்படின்னு ஒரு ஹார்மோன் வந்து சுரக்குது. இது வந்து எதுக்கு அப்படின்னா, மனசுல பயம் கோபம் இதை எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஹார்மோன். இப்ப ஒரு குழந்தை வந்து நல்ல நிலையில வளர்க்கப்படும் போது இந்த அமிக்டலா அப்படிங்கிறது வந்து அதிக அளவுல இருக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த குழந்தைகள் வந்து திருவள்ளுவர் சொன்ன மாதிரி ஒரு தீய செயல்களுக்கோ பழிபாவங்களுக்கு அஞ்சி நல்ல முறையில வளர்ந்து வரும். அப்ப அது சமுதாயத்துக்கு ஒரு நல்ல குடிமகனாகவும் வரும். அதன் மூலமா வந்து
மகனை மகளையோ இவங்க வந்து ரொம்ப அறிஞர் அப்படின்னு பாராட்டும் போது அவங்க வந்து ஒரு புலங்காகிதம் அடைவாங்க இல்லையா, அந்த புலங்காகிதம் அடையிற நேரத்துல அவங்க உடம்புல வந்து அந்த அளவு டோபமைன் வந்து சுரக்குமாமா. அப்ப அவங்க இந்த உலகத்துல வேற எல்லாத்த விட என்னோட மகன் மகள் வழியா நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிறது இருக்கும். அப்ப ஒரு மனிதனுக்கு உச்சகட்ட மகிழ்ச்சியை வந்து தரக்கூடியது வந்து இந்த டோபமைன். அப்ப அது ஒரு தாய்க்கு எப்ப கிடைக்கும்னா தன்னோட பிள்ளைகளை மத்தவங்க பாராட்டும் போது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அறிவியல் பூர்வமான விஷயத்த நம்ம இங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கற்றலோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது திருவள்ளுவர் வந்து ஒரு திருக்குறள் சொல்றாரு, தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல் அப்படின்னு சொல்றாரு. அதாவது பிள்ளைகளை வந்து கற்றவர்கள் முன்னிலையில சிறந்து விளங்குமாறு ஒரு தந்தை வந்து தகுதிப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஒரு சின்ன குழந்தையோட நரம்புல இருக்கிற நெகிழ்வுத்தன்மை, அதை வந்து நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குழந்தை வந்து ரொம்ப சின்ன வயசுல இருக்கும் போது அது அது ரொம்ப நெகிழ்வுத்தன்மை அதிகம் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையா இருக்கும். அப்ப இந்த நேரத்துல ஒரு தந்தையோ இல்ல வந்து பெற்றோர்களோ என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஒரு கற்றல் சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்ப கற்றல் சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் போது அவங்களோட அறிவு திறன் வந்து ரொம்ப அதிக அளவுல வளரும். அப்ப இப்படி அதிகரிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா குழந்தைகள் வந்து நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, எபிஜெனட்டிக்ஸ்னு ஒண்ணு சொன்னேன் இல்லையா, மரபு ரீதியா வர்ற விஷயங்களை விட அவங்களோட சூழ்நிலைகள் நல்லா இருக்கும் போது அவங்க வந்து நல்ல கற்று தேர்ந்த ஒரு மாமனிதர்களா மாறுவாங்க அப்படிங்கறதான் இந்த திருக்குறள்ல இருந்து நம்ம வந்து அறிவியல் பூர்வமா புரிஞ்சுக்க வேண்டியது. இப்ப சில விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த மக்கட்பேறு அப்படிங்கிற அதிகாரத்துல சமுதாய பார்வை வந்து என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அறிவுசார் சமுதாய உருவாக்கம் அப்படின்னு இந்த திருக்குறள் நம்ம படிக்கும் போது என்ன அப்படின்னா மக்கட்பேருன்னு சொல்லும் போது ஒரு அறிவார்ந்த குழந்தைகளை வந்து பெற்றெடுக்கணும்னு சொன்னாங்க இல்லையா. அப்ப ஒரு அறிவார்ந்த குழந்தைகள் இருக்கும் போதுதான் அவங்க வந்து என்னவா மாறுவாங்க, எதிர்காலத்துல ஒரு அறிவார்ந்த இளைஞர் சமூகமா வந்து மாறுவாங்க. அப்ப அவங்க தேவையில்லாத மூட நம்பிக்கைகள்ல இருந்து விடுபடணும். பகுத்தறிவு சிந்தனையோட அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையை வாழும் போது மட்டும்தான் அவங்க வந்து ஒரு தகுதியான மனித வளமா மாற முடியும். அப்படி மாறும்போதுதான் நமக்கு என்ன ஆகும்னா ஒரு நல்ல அறிவார்ந்த சமூக எதிர்கால சந்ததியினரை வந்து உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து இருக்கும். அதே மாதிரி குற்றமற்ற சமுதாயம் மற்றும் சமூக பாதுகாப்பு. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு குடும்பத்துல வந்து குழந்தைகளை நம்ம வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து ஒழுக்கம், சமூக பொறுப்புணர்வு, இது எல்லாத்தையுமே நம்ம சின்ன வயசுல ஒரு தாய் தந்தையா இருக்கவங்க அதை வந்து அவங்களுக்கு சொல்லி சொல்லி வளர்க்கணும். அப்படி வளர்க்கும் போது என்ன ஆகும்னா அவங்க வந்து தனக்கு தனக்கு அடிச்சா வலிக்கும், அதே மாதிரி மத்தவங்களுக்கு அடிச்சாலும் வலிக்கும்னு அந்த ஒரு மனிதநேய உணர்வோட வளரும் போது என்ன ஆகும்னா சமுதாயத்துல வந்து குற்றங்கள் வந்து குறையும். இதனால வந்து சமூக பாதுகாப்பும் அதிகமா இருக்கும். அப்ப ஒரு குழந்தைய வளர்க்கறதுல இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஆரோக்கியமான தலைமுறை இடைவெளி. இதுல வந்து என்னன்னா நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த தொடுதல் அப்படிங்கிற அந்த திருக்குறள் பார்த்தோம் இல்லையா. அப்ப வந்து என்ன அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சிறு வயதுல இருந்தே வந்து ஒரு தாய் தந்தை வந்து அந்த குழந்தைய வந்து ஒரு நல்ல அன்பா வளர்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து அந்த ஒரு தலைமுறைகள் கடந்த பின்னும் கூட தன்னோட தாய் தந்தை மீது அதே அன்போட அவங்கள வந்து அவங்களோட முதுமை காலத்துல ஆனா நம்ம வந்து குழந்தைகள் மேல ரொம்ப எரிஞ்சு விழுகிறது, அவங்களுக்கு வந்து சரியான புரிதல் இல்லாம ஒரு அன்பு இல்லாம நம்ம அவங்களை வந்து வளர்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம முதியவர்களா மாறும்போது அதுதான் அவங்க கிட்ட இருந்தும் நமக்கு வந்து கிடைக்கும். அப்ப இன்னைக்கு வந்து நம்ம குழந்தைகளுக்காக செலவு பண்ற ஒவ்வொரு நிமிடங்களுமே வந்து அவங்க எதிர்காலத்துல வந்து அவங்களோட பெற்றவங்களை வந்து நல்லபடியா பாத்துக்குவாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான தலைமுறையை வந்து நம்மளால உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து சமூக நீதி மற்றும் கல்விக்கான அடித்தளம். நம்ம அந்த திருக்குறள்ல பார்த்தோம் இல்லையா, ஒரு குழந்தைய வந்து நல்ல கல்விமானா வளர்க்கறதுக்கான ஒரு சூழ்நிலையை ஒரு தந்தையானவர் வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு. அப்ப அப்படி பண்ணும்போது வந்து முன்னேற்றும் மெருகேற்றும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து அவங்களுக்கு நிலையை அடையும் போது அவங்களோட பெற்றோர்களும் சந்தோஷப்படுவாங்க. சமுதாயத்துக்கு ஒரு நல்ல மனித வளம் வந்து கிடைக்கும். அப்ப கல்விதான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு புரிதலை வந்து நம்ம குழந்தைகள்கிட்ட இளம் வயதிலேயே ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நான் சொன்ன மாதிரிதான் இப்படி அவங்க வளரும் போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு தேவையான ஒரு சமூக அங்கீகாரம் வந்து கிடைக்கும்.
இது வந்து நம்மளோட நாடு, நம்மளோட சமுதாயம் அப்படிங்கிற ஒரு கூட்டு பொறுப்புணர்வும் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து இந்த திருக்குறள்ல வந்து இந்த அதிகாரத்தை படிக்கும் போது தெரிஞ்சுது. இப்ப வந்து குழந்தைகள் பற்றி திருவள்ளுவர் வந்து சில ரெண்டு குறள்ல வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, அமைதினும் ஆற்ற இனிதேத்தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ், சிறு குழந்தைகளின் சிறு கைகளால் பிசையப்பட்ட கூழ் அமிர்தத்தை காட்டிலும் மிகவும் இனியது அப்படின்னு ஒரு திருக்குறள் சொல்லியிருப்பாரு. இன்னொன்னு வந்து குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தன்னோட குழந்தையோட அந்த மழலை சொற்களை கேட்காதவங்க தான் குழலோசையும் யாழோசையும் ரொம்ப இனிமையா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு 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 ஆண் பெண் ஒரு தம்பதியினரா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து குழந்தை செல்வம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை வந்து கண்டிப்பா நாம வந்து ஒத்துக்கணும். ஏன்னா ஒரு உயிர் இந்த உலகத்துல வந்து இருக்கு, ஒரு ஆண் பெண் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஒரு முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா தனக்கு அப்புறம் தனக்கான சந்ததியினரை வந்து உருவாக்கி கொடுக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்காக தான் வந்து எல்லா உயிரினங்கள்லயுமே இது வந்து இருக்கதான் செய்யுது. ஆனா இதுல வந்து நம்ம ஒரு சமுதாய பார்வையை கொண்டு வரணும். என்ன அப்படின்னா இன்னைக்கு ஒரு குழந்தை இல்லாதவங்களை எப்படி வந்து இந்த சமுதாயம் வந்து பாக்குது, அவங்களோட உறவினர்கள் வந்து எப்படி பாக்குறாங்க, அவங்கள வந்து அதே மாதிரி ஒரு கணவன் மனைவிக்கு குழந்தை இல்லை அப்படின்னாலே அது வந்து பெண் தான் அதுக்கு வந்து காரணமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேல வந்து குறைகளை சொல்லி அவங்களை வந்து ஒரு சமுதாய அழுத்தத்துக்கு வந்து உள்ளாக்குறாங்க. அப்படி அழுத்தத்துக்கு உள்ளாக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த இயற்கையான முறையில நடக்க வேண்டிய அந்த கருத்தரித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயமே நடக்க மாட்டேங்குது. இந்த சுத்தி இருக்கிற இந்த சமுதாய அழுத்தத்துக்கு உட்பட்டு என்ன பண்றாங்க, நான் வந்து ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க போறேன் அப்படின்னு நிறைய இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு வந்து போறாங்க. அதுக்கு நான் எதிரா பேசல. ஆனா இந்த சமுதாய அழுத்தத்துக்கு உட்பட்டு ட்ரீட்மெண்ட் போறவங்க தான் அதிக அளவுல இருக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி எடுக்கும் போது இந்த மருத்துவ முறைகளை கை கொள்ளும் போது அதுலயும் திருப்பியும் யாரு பாதிக்கப்படுறா அப்படின்னு உடல் பலகீனம், உடல் சோர்வு, மன சோர்வு இதுக்கெல்லாம் உள்ளாகிறது யாருன்னு பார்த்தா திருப்பியும் வந்து ஒரு பெண் தான் அதுக்கு வந்து உள்ளாகுறாங்க. அப்ப இது வந்து இந்த இடத்துல நம்ம சமுதாய புரிதல் என்ன அப்படின்னா ஒரு மக்கட்பேறு அப்படிங்கிறது முக்கியமா இருந்தா கூட சில நேரங்கள்ல வந்து இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் வந்து நம்ம தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாவும் நான் இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணிக்க விருப்பப்படுறேன். மற்றபடி திருவள்ளுவர் வந்து இந்த திருக்குறள்ல சொல்லி இருக்கிறதுல எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச குறள், நான் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது நான் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு குறள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ரெண்டு திருக்குறள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஈன்ற பொழுதினும் பெரிதுவர்க்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அப்ப நான் வந்து என்னோட வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் பண்ணணும், என்னோட அம்மா அப்பா என்னைய நினைச்சு ரொம்ப பெருமைப்படுற ஒரு இடத்துக்கு வந்து நான் வந்து போகணும் அப்படிங்கிறது எப்பயுமே வந்து நினைப்பேன். அதே மாதிரி மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல் எனும் சொல் அப்படிங்கிற இந்த திருக்குறளும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஒரு உயர்ந்த நிலையை அடையணும், ஓ பாண்டீஸ்வரியோட அம்மா அப்பா தான் இவங்களா அப்படின்னு கேக்குற அளவுக்கு ஒரு நிலைமைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது என்னோட சின்ன வயசுல ரொம்ப ஒரு ஆர்வமான விஷயமா நான் எப்பயுமே கை கொள்ளக்கூடியதா இந்த ரெண்டு திருக்குறளும் என் மனசுல பதிஞ்ச திருக்குறள். அப்ப இந்த மக்கட்பேறு அப்படிங்கிறது ஒரு நல்ல குழந்தைகளை பெற்றெடுத்து அவங்கள பகுத்தறிவோட வளர்த்து ஒரு சமுதாய சிந்தனையோட வளர்த்து ஒரு ஆரோக்கியமான மனித வளமா கொடுக்க வேண்டிய ஒரு பெரும் பொறுப்பு வந்து பெற்றோரா இருக்கிற நமக்கு வந்து என்னைக்குமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கலந்துரையாடலை வந்து நான் இந்த இடத்துல வந்து முடிச்சுக்கிறேன். இவ்வளவு நேரம் பொறுமையா எனது உரையை கேட்ட அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். நன்றி அம்மா. உங்களுடைய உரை வந்து பாத்தீங்கன்னா அறிவியல் பார்வையோட ஒப்பிட்டு சொல்லியிருந்தீங்க. குழந்தைங்களை வந்து வளர்க்கறது, ஒரு குழந்தைய வந்து கணவன் மனைவி இல்லறத்துக்குள்ள போன பிறகு குழந்தை செல்வம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்படி இல்ல, அந்த குழந்தை செல்வம் வந்து அறிவார்ந்த செல்வங்களாக இந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் பயனுள்ள நிறைய பகுத்தறிவோட இருக்கணும் அப்படிங்கிறதுதான் இந்த மக்கட்பேறு அப்படிங்கிற அதிகாரத்துல வள்ளுவர் பெருந்தகை வந்து சொல்லியிருக்காரு. ரொம்ப அழகா உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு வச்சீங்கம்மா. நன்றி, வணக்கம். அதோட உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்க வந்து அப்ப கை கொண்டதை இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகளும் நம்ம வந்து கை கொள்ளணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியல. அந்தந்த குழந்தைகளே வந்து அதை நினைச்சு அவங்களுடைய வாழ்க்கையில பின்பற்றணும். ஏன்னா எல்லா குழந்தைகளுமே வந்து பிறக்கிறப்ப நல்ல குழந்தைகளா தான் இருக்கு, வளர்றப்பவும் நம்ம நல்லாதான் வளர்க்கிறோம். அதுங்க ஒரு சூழலோட நட்பு வட்டாரத்தோட போகும்பொழுது இதெல்லாம் வந்து என்ன இது அப்படின்னு இந்த காலகட்டத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளும் இருக்காங்க. அப்படி இல்லாம
நல்ல ஒரு சூழல்ல அந்த பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கக்கூடிய பிள்ளைகளும் இருக்காங்க. வாழ்த்துக்கள். தங்களுடைய ஒரு கலந்துரையாடல் நிகழ்வு வந்து ரொம்ப சிறப்பாக அமைந்தது. வாகை தமிழ் சங்கத்தின் வாயிலாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி, உங்களுடைய அந்த 2 திருக்குறளும் மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் வந்து உங்க தந்தைக்கும் தாய்க்கும் சிறப்பு சேர்க்கும் வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி. நன்றி நன்றி. அடுத்தபடியாக ஸ்ரீ லோகேஸ்வரி, வாங்கம்மா. உங்களுடைய இந்த மக்கட்பேறு அப்படிங்கிற அதிகாரத்துக்கு உங்களுடைய கருத்துக்களை பதிய இதோ களம் உங்களிடம். வாருங்கள்மா. அம்மா, இடையூறுக்கு மன்னிக்கணும். வாழ்க வளமுடன். நான் லக்ஷ்மி இணைஞ்சிருக்கேம்மா. சங்கராங்கிற பேர்ல இணைஞ்சிருக்கேன். சரிங்க அம்மா. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். நன்றிங்க. எனக்கு கரெக்டா ஃபேஸ் காமிக்க மாட்டேங்குது. சரிம்மா, பரவாயில்ல, நீங்க பேசுங்க. மேம் இப்படி அப்படியே பேசுவோம் மேம். பேசுங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். வாகை தமிழ் சங்கத்தின் சார்பாக வரவேற்குள்ள அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களும் கூறி தொடங்குகின்றேன் என்னுடைய உரையை. இன்னைக்கு வந்து நான் முதல் முறையாக இணைந்துள்ளேன். அதனால் நான் தப்பாகவோ அல்லது தவறாகவோ பேசினாலும் என்னை அனைவரும் மன்னிக்க வேண்டும். ஹலோ மேம். ஹலோ. பேசுங்கம்மா, பேசுங்க. தப்பா பேசல, தவறாவும் பேசல, நீங்க பேசுங்க. சரியாதான் பேசுறீங்க. வாழ்த்துக்கள். முதல் முறையாக நீங்க வந்து நிகழ்ச்சியில கலந்துக்கிறீங்க. வாழ்த்துக்கள். நல்லா பேசுங்கம்மா. பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை, அறிவறிந்த கேட்போர் அல்ல பிறர். இதனுடைய விளக்கத்தை நான் கூறி இதோட எக்ஸ்பிளேஷனை நான் நெக்ஸ்ட் சொல்றேன். ஒரு மனிதன் அடையக்கூடிய பொறுப்புகளில், ஒரு மனிதன் அடையக்கூடிய வெறுப்புகளில் அறிவுடைய மக்களை பெறுவதை தவிர வேறு சிறந்த எந்த வெறுப்பும் இல்லை என்று இதுல இருந்து நான் வந்து புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, ஒரு மனிதன் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில வந்து எவ்வளோ வெறுப்புகளையும் அல்லது கஷ்டங்களையும் சந்தித்தாலும் அவருடைய லோகேஸ்வரி அம்மா, இடையூறு ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தபடியாக முனைவர் இரா வேதகனி அம்மா, வாங்கம்மா. இந்த ஒரு சிறப்பான ஒரு தருணத்துல உங்களுடைய கலந்தாடல் இந்த உரையை வந்து கேட்க ஆவலா இருக்கும். வாருங்கள் அம்மா, களம் உங்கள் வசம். வேதகனி அம்மா, இருக்கீங்களா? வேதகனி அம்மா, இருக்கீங்களா? சரி மேம், வேதகனி மேம் இல்லைங்க மேம், அவங்க இன்னைக்கு வர மாட்டாங்க. ஓகேம்மா. லோகேஸ்வரி, உங்களுக்கு இணைப்பு கிடைச்சிருச்சா? உங்களுடைய கலந்தாடல் உரையை வந்து தொடர்றீங்களாம்மா? லோகேஸ்வரி, சரிங்கம்மா. அடுத்தபடியாக ஜெயலட்சுமி, இருக்கீங்களாம்மா? ஜெயலட்சுமி, இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா உங்களோட மைக்க வந்து அது மியூட்ல இருக்கும், அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம். கேக்குதா? லோகேஸ்வரி, இருக்கீங்களா? ஹலோ மேம், கேக்குதா? ஹலோ. ஜெயலட்சுமி பேசுறீங்களா? லோகேஸ்வரி பேச போறீங்களா? மேம், நான் லோகேஸ்வரி நான் பேசுறேன் மேம். கேக்குதா மேம்? பேசி முடிக்குமா? நீங்க இணைப்பு வந்து உங்களுக்கு இடையூறு ஆயிடுச்சு. ஓகே மேம். சரிங்கம்மா, உங்களோட பேச்ச வந்து தொடருங்க. அவங்கள லோகேஸ்வரிக்கு அடுத்து ஜெயலட்சுமி அவங்க தொடர்ந்து உங்களுடைய பேச்ச வந்து தொடங்கலாம். ஓகே.
ஒரு மனிதன் அடையக்கூடிய வெறுப்புகளில் அறிவுடைமை மக்களை பெறுவதை தவிர வேறும் எதுவும் இல்லை என்று நான் அறியவில்லை. இதோட அர்த்தம் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, ஒரு மனிதன் அடையக்கூடிய வெறுப்புகளில் ஹலோ லோகேஸ்வரி நீங்க பேசுங்க. லோகேஸ்வரி, உங்களுக்கு இணையத்துல இடையூறு இருக்கா? சரிம்மா, அடுத்தபடியாக ஜெயலட்சுமி வாங்கம்மா, உங்களுடைய உரைய நீங்க ஆரம்பிக்கலாம். இதோ களம் உங்கள் வசம். என் பேர் ஜெயலட்சுமி. நான் பிஏ படிக்கிறேன். நான் 7ஆம் அதிகாரத்துல பேச வந்திருக்கேன். பெருமவற்றுள் யாமறிவ தில்லை அரியவற்றுள் மக்கட் போர் நல பிற. அப்படின்னா பெருமவற்றுள்னா நான் அது என்ன கத்துக்கிட்டேன்னா, பெருமவற்றுள் பெருமவற்றுள்னா அவங்க நம்மள பெருமையா எடுத்துக்கிறது பெருமவற்றுள் யாம் அறிவ தில்லைனா சாமியை குறிப்பிட்டு சொல்லுறாங்க. அதனால மக்கட்போர் நலப்பிற அதோடைய இது. அப்புறம் பொருள் அறிவில் சிறந்த நல்ல பிள்ளைகளை விட இல்ல வாழ்வில் சிறந்த பேர் வேறு எதுவும் இல்லை. அப்படின்னா அறிவில சிறந்தவங்க நல்ல பிள்ளைகளை விட இல்லற வாழ்வில யாரும் இல்லை அப்படின்னு சொல்லுறாங்க மேம். ஹலோ. ஜெயலட்சுமி முடிச்சிட்டீங்களாப்பா? ஓகே மேம். சரிங்கம்மா, உங்களுடைய முதல் ஒரு கலந்துரையாடல் நிகழ்வா இல்ல நீங்க பேசுறதே நிகழ்வுல முதலாவதாக இப்பொழுதுதான் நீங்க பேசியிருக்கீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இருந்தாலும் ஒரு மாணவி ஒரு முயற்சி எடுத்து நம்ம பேசணும், மக்கட் பேரு அப்படிங்கிற அதிகாரத்துல நம்ம பேசணும், கலந்துரையாடல் நிகழ்வுல நிகழ்ந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஆர்வத்தை நாங்க பாராட்டுறோம்மா. வாழ்த்துக்கள். மேலும் நீங்க வாங்க, இந்த தளம் உங்களுக்கான தளம். இது உங்களுக்காக எப்பவுமே இருக்கும். இதுல நீங்க பேச பேச உங்களுடைய அந்த திறனை பேச்சாற்றல் திறனை வளர்த்துக்க உங்களுக்கு ஒரு நல்ல தளமா இருக்குமா. வாழ்த்துக்கள். முதல் முறையாக பேசிய லோகேஸ்வரி அவர்களுக்கும் ஜெயலட்சுமி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாகை தமிழ் சங்கத்தின் வாயிலாக. அடுத்தபடி வாழ்த்துக்கள்மா. நல்லா பேசுங்க, இன்னும் நிறைய பேசுங்க, பயப்படாம பேசுங்க. பயம் எதுக்கு நமக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பேசுறதுக்கு நல்ல விஷயங்கள் பேசுறதுக்கு கற்றோர்கள் இருக்கக்கூடிய ஒரு அவையில பேசுறதுக்கு எல்லாம் பயப்படக்கூடாது. சரிங்களா? வாழ்த்துக்கள். அடுத்த முறை வாங்க. ஹலோ மேம், நான் பேசுறது கேக்குதா? நான் லோகேஸ்வரி பேசுறேன். சொல்லுங்கம்மா லோகேஸ்வரி. மேம், ஏன் மேம் எனக்கு மட்டும் இப்படி ஆகுது தெரியலம்மா. முதல் வாய்ப்பு இல்லையா? முதல் வாய்ப்புல உனக்கு கொஞ்சம் இடையூறுகள் வந்துட்டு இருக்கு. அடுத்தடுத்து நீங்க பேசுனீங்க அப்படின்னா எங்க வச்சு பேசணும், இணையம் எங்க நல்லா வருது அப்படிங்கறதுலாம் நமக்கு தெரியும்டா. இல்ல மேம், ரூம்ல தான் மேம் வந்து பேசுறேன். சரி, பேசுங்க. இப்போ நான் பேசுறது கேக்குதா கரெக்ட்டா? கேக்குதுமா கேக்குதுமா, பேசுங்கம்மா. மேம், இப்ப நான் மேம் எனக்கு தெரிஞ்ச குரல்ல நான் புரிஞ்சு வச்சிருக்கேன். அந்த குரல் நான் சொல்றேன் மேம். தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அனைவரது
முந்தி இருப்ப செயல், அனைவரது முந்தி இருப்ப செயல். ஒரு தந்தை வந்து மகனுக்கு ஆற்றும் கடமை தந்தைக்கு மட்டுமல்ல, அவங்களோட பையனுக்கும் இருக்கு. ஒரு தந்தை வந்து நம்ம பையனுக்கு வந்து என்ன மாதிரி எல்லாம் ஒரு கடமை செய்யறாங்களோ அதே கடமையும் தன்னோட பிள்ளைக்கு இருக்க வேண்டும். ஏன்னா அப்பதான் ஒரு தந்தை மகனுக்கான உறவும் இந்த உலகத்துல வந்து நிறைய வந்து வளரும். இந்த உலகத்துல இருக்க எல்லா அப்பா மற்றும் பிள்ளைகள் இவங்களுக்குள்ள இருக்க அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே வந்து என்னன்னா, ஒரு ஒரு நல்ல செயலை வந்து நம்ம செஞ்சா மட்டும் போதாது. அத வந்து நமக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நம்மளோட உறவுகளுக்கும் தெரிஞ்சு அவங்க வந்து நல்லா பேசணும். அவங்க வந்து அவங்களோட உறவுகள் வந்து நீண்ட காலத்துக்கு வந்து நீடிச்சு இருக்கணும் அப்படிங்கறது வந்து இந்த குறளோட நான் அர்த்தமா சொல்றேன். அதுக்கு நான் வந்து இரண்டாவதாக ஒரு குறள் சொல்றேன். அமிழ்தினும் மாற்ற இனிதினும் மக்கள் சிறுகை அளவில் கூழ். அப்படின்னா இதோட நான் விளக்கத்தை சொல்றேன். தம்முடைய குழந்தைகள் தங்கள் சிறிய கையால் தொட்டு பிசைந்து தரும் கூழ் உண்பதற்கு அமிழ்தை காட்டிலும் மிக சிறந்த உணவாக உள்ளது. அப்படின்னா நமக்கு நம்மளோட குழந்தைகள் வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து ஒரு பிள்ளையா இருந்தாலும் அல்லது ஒரு மகடா இருந்தாலும் ஒரு மகளா இருந்தாலுமே நம்மளோட அப்பா அம்மாவை வந்து பாத்துக்கிறது வந்து இப்ப வந்து ரொம்ப வந்து கண்டிஷனா தான் இருக்கு. யாரும் வந்து நம்மளோட அப்பா அம்மா வந்து ஒரு ப்ரியாரிட்டி எடுத்து பார்த்துக்கணும், ஒரு முக்கியத்துவம் நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த உலகத்துல வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அம்மா. அதனால இப்ப இந்த குறள்ல என்ன வந்து சொல்றாங்கன்னா, ஒரு ஒரு பருக்கு சோறு கொடுத்தாலுமே அது வந்து நம்மளோட மனதார அப்பா அம்மாவுக்கு கொடுத்து அவங்கள வந்து நம்ம கையணைக்கவில்லை என்றாலும் கண்ணணைக்க வேண்டும். அதாவது கையணைக்கவில்லை என்றாலும் கண்ணணைக்க வேண்டும் அப்படி என்பதற்கு இவ்வுரை வந்து ஒரு எடுத்துக்காட்டாக உள்ளது. நான் வந்து என்னுடைய உரையை வந்து இதோட முடிச்சுக்கிறேன். நான் இதுக்கப்புறம் வர உரைகள் வந்து ரொம்ப மென்மேலும் நான் உங்களுக்கு புரியும்படியாக சொல்றேன். இது என்னோட முதல் வாய்ப்பு என்பதற்காக நான் ரெண்டாவது வரும்போது உங்களுக்கு நல்ல உரை சொல்றேன். இதைவிட நான் விடை பெறுகிறேன். வாழ்த்துக்கள். அதோட வந்து அடுத்த முறை சொல்லும் பொழுது குறள் வந்து பாத்தீங்கன்னா அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஒரு முறைக்கு வந்து ஒரு 3 முறை அந்த மாதிரி அந்த குறளை வாசிச்சு பாருங்க. சில பாத்தீங்கன்னா ஒரு சில வார்த்தைகள் தான் மாறுச்சு, அதை பாத்துங்க. வேற எதுவுமே கிடையாது. எல்லாமே நல்ல ஒரு அற்புதமான குறள் வளம் இருக்கு உங்களுக்கு. மென்மேலும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கருத்தரங்கா இருக்கட்டும், கலந்துரையாடலா இருக்கட்டும், பேசுவதற்கு எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் தைரியமா பேசுங்க. வாழ்த்துக்கள்மா. நன்றி அம்மா. நன்றி அம்மா. அடுத்தபடியாக நான் லக்ஷ்மி அம்மா. வாருங்கள் அம்மா. தங்களுடைய ஒரு சிறப்பான ஒரு நம்ம என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா ஆன்மீக உரைகள்லாம் வந்து சொற்பொழிவு அப்படின்னு சொல்லுவோம். அது போல இருக்கும் உங்களுடைய திருக்குறளை ஒப்பிட்டு நீங்க சொல்லக்கூடிய பல்வேறு உதாரணங்கள். இதற்காக காத்து கொண்டிருக்கிறோம். வாருங்கள் அம்மா. லக்ஷ்மி அம்மா, இதோ இந்த நேரம் இந்த தளம் உங்கள் வசம். வணக்கம் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. இந்த இனிய தருணத்துல எனக்கு நல் வாய்ப்பு கிடைத்தமைக்கு இறைவனுக்கும் இயற்கைக்கும் என்னுடைய அன்னைக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். பிரபஞ்சத்திற்கு நன்றி. இங்கு தலைமையேற்று நடத்தும் அம்மா அவர்களுக்கும் மற்றும் சக தோழமைகளுக்கும் நன்றி கூறி, வாகை நிறுவனத்துக்கு நன்றி கூறி எனது அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடங்குகிறேனம்மா. நம்மளுடைய கலந்துரையாடல்ல அறத்துப்பாலில் இல்லறவியலில் திருக்குறளின் அறத்துப்பாலில் இல்லறவியலில் அதிகாரம் 7 மக்கட்பேறு என்ற தலைப்புல ஒரு அருமையான தலைப்புல இந்த கலந்துரையாடல் அமைந்திருப்பதுல மிக சந்தோஷம் அடைகிறேம்மா. பெருமவற்றுள் யாமறிவது இல்லை அறிவருந்த மக்கட்பேறு அல்ல பிற என்கிறார் திருவள்ளுவர். அப்படிப்பட்ட பெரும் பேரான மக்கட்பேர் பற்றிய நமது திருக்குறள் கலந்துரையாடல் நிகழ்விற்கு எனக்கு இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி பாராட்டி, அற்புதமான இந்த நிகழ்ச்சியில திருவள்ளுவர் இல்லற வாழ்க்கை பற்றி பேசும்போது செல்வம், புகழ், கல்வி ஆகியவற்றை விட ஒரு குடும்பத்தின் உண்மையான செல்வம்,
நல்ல பண்புடைய குழந்தைகளை என்று வலியுறுத்துகிறார். அதனால்தான் அவர் மக்கட்பேறு என்ற அதிகாரத்தை இல்லறவியலின் தொடக்கத்திலேயே அமைத்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். இந்த மக்கட்பேறு என்ற அதிகாரம் குழந்தை பிறப்பை குறிக்கிறதா அல்லது நல்ல மனிதரை உருவாக்குவதை குறிக்கிறதா என்று ஒரு வினா எழுப்பினோம் என்றால், இந்த கேள்விக்கான விடையே இந்த அதிகாரத்தோட மைய சிந்தனை தான். மக்கட்பேறு என்றால் என்ன? ஒரு நல்ல மகனை பெத்தெடுப்பதா? நல்ல மகன் மட்டுமா மக்கள் பேரு? இல்லை. திருக்குறளில் ஆண் குழந்தையை மட்டும் குறிக்கவில்லை. ஆனா நம்ம சாதாரணமா ஒரு குழந்தைனாலே ஆண் பிள்ளை பிறக்கணும், ஆண் பிள்ளை பிறக்கணும், தவம் இருப்பாங்க. நல்ல பண்புடைய சந்ததியை குறிக்கிறது. நல்ல ஒரு சந்ததியை குறிக்குது. இன்றைய பார்வையில அது மகனும் மகளும் சமம் என்பதையே நம்ம உணர்ந்து கொள்ள முடிகிறது. அது மாதிரி திருவள்ளுவர் கூறும் மக்கட்பேறு ஒழுக்கமுள்ள குழந்தை, அறிவுடைய குழந்தை, சமூக பொறுப்புள்ள குழந்தை, பெற்றோருக்கு புகழ் சேர்க்கும் குழந்தை, அவர்களே உலகிற்கு பயன் தரும் நல்ல மனிதர்கள் ஆவார்கள். இப்ப முதல் குரல் இப்ப எடுத்த நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் கூறிய அதே குரல் தான். பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. உலகத்தில் எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் அறிவும் அறமும் கொண்ட குழந்தைகளை பெறுவதை விட உயர்ந்த செல்வம் வேற எதுவும் இல்லை. தற்காலத்துல உள்ள உதாரணங்கள் இந்த காலத்துல எல்லா பேரண்ட்டுமே ஐடி செக்டார்ல வேலை பார்க்கறாங்க. நம்ம அந்த காலத்துல விவசாயம் தான் எங்க பார்த்தாலும் வியாபித்து இருந்துச்சு. இன்னைக்கு ஐடி உலகம் தான் அந்த உலகை சூழ்ந்து கொண்டு இருக்குது. இன்னைக்கு பெற்றோர் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஆனா குழந்தைக்கு நேரம் ஒதுக்குறாங்களா? நல்ல பண்பை கற்றுக் கொடுக்கிறார்களா? மனித நேயத்தை வளர்க்குறாங்களா? இல்லைன்னு தான் பெரும்பாலும் இல்லை. ஆனா அது அவங்களுக்கு கடமை, அவங்களுக்கு நேரம் இல்லை. அந்த சூழல் தான் இருக்கு. செல்வம் இருந்தும் இதையெல்லாம் இல்லை அப்படின்னாக்க அந்த குடும்பத்துக்காக நேரம் ஒதுக்கல, அவங்களுக்கு நல்ல ஒழுக்கங்களை பண்புகளை கத்துக் கொடுக்கலன்னா அந்த குடும்பமே வெறுமையாயிடுது இல்லையா? அதே மாதிரி ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். நல்ல பிள்ளையின் புகழை கேட்கும் போது பெற்றோருக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி இந்த உலகத்துல ஈடு செய்ய முடியாத ஒரு விருது போன்றது. அது எல்லா தாய் தகப்பனுக்கும் அந்த குழந்தை பாராட்டி பேசும்போது அது எவ்வளவு ஒரு புகழ்ச்சியாக, எவ்வளவு ஒரு மனதிற்கு சந்தோஷமும். இந்த உலகத்துல அவங்களை கொண்டு வந்தது, இறைவன் கொடுத்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்ததுல இது மிகப்பெரிய பேரு. அவங்க அந்த குழந்தையை பெற்றெடுத்ததை விட பெரிய உவகையாக அதை எடுத்துக்கலாம். அப்படிதானே? அப்படிதான் நம்ம ஒவ்வொரு தாயுமே அப்படிதான், தாய் தகப்பனுமே அப்படிதான் எடுத்துக்குவோம். ஒரு பள்ளி ஆகட்டும், ஒரு கல்லூரி ஆகட்டும், நம்ம பேரண்ட் மீட்டிங் போறோம், உங்க மகன் ரொம்ப ஒழுக்கமா இருக்கான், ரொம்ப நேர்மையான குணம் உடையவனா இருக்கான், ஈகையானவனாக இருக்கான், பண்பாளனாக இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது அந்த பெற்றோர் முகத்துல தோன்ற அந்த மகிழ்ச்சி எந்த பரிசாலும் வாங்க முடியாதது. இப்ப தற்கால ஒப்பீடு பார்த்தோம்னா இன்றைய பல பெற்றோர் என்ன நினைக்கிறாங்க? எல்லா பிள்ளையுமே டாக்டர் ஆயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லையா? எல்லாருமே இன்ஜினியர். இப்ப இன்ஜினியரும் டாக்டருங்கிறது அந்த காலத்துல எட்டாக்கனியாக இருந்தது. இப்ப பார்த்தாக்க எல்லாரும் கொடுக்குற அந்த குழந்தைகளுக்கு உள்ள அந்த புஷ், அந்த பேக் ஒர்க் நிறைய நிறைய இணையம் வழியாக நிறைய டியூஷன் வச்சு இப்படி அவங்களுக்கு நிறைய ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு அழுத்தம், அந்த கல்விக்கு கற்கிறதுக்கான அழுத்தங்களை நிறைய கொடுக்குறாங்க. நிறைய என்ன பண்றோம், பிரைவேட் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கிறோம். எதுக்காக? என் மகன் டாக்டர் ஆகணும். ஒவ்வொருத்தர் மகனுமே டாக்டர் ஆயிட்டாக்க அப்புறம் கல்லூரி விரிவுரையாளர் யார் ஆகுது, பள்ளி ஆசிரியர் யார் ஆகுறது, மற்ற தொழில்கள்ல எந்த குழந்தைகள் தான் ஈடுபடுறது. அப்ப அந்த மோட்டோ இருக்கு பாருங்க தாய் தகப்பனுக்கு, என் பிள்ளை டாக்டர் ஆகணும், என் பிள்ளை ஐஏஎஸ் ஆகணும், வெளிநாட்டுக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும், அவன் மிக உயர்ந்து இருக்கணும்ங்கிறது எல்லோருக்கும் ஆசைதான். ஆனா அவர்களை நம்மளுடைய கனவு மட்டும் அல்லாமல் அவர்களுக்கு
நல்ல மனிதனாகிறதுக்கான இந்த பண்புகளை வளர்க்க வேண்டியது தாய் தகப்பனுடைய கடமை. என் குழந்தை நல்ல மனிதனாகணும் என்பதே முதல்ல அவங்களுக்கு வந்து ஒரு கனவா இருக்கணும். இப்ப திருவள்ளுவருடைய இந்த மக்கள் பேரே என்று கூறுவது தம் மக்களோட தொழில் வெற்றியை மட்டும் கிடையாது, மனித குணநல வெற்றியை. சமூக ஊடக பயன்பாட்டு காலமான இன்றைய கால மக்கட்பேறு, இன்று குழந்தைகள் மொபைல், இணையம், செயற்கை நுண்ணறிவு, சமூக ஊடகங்கள் இவற்றோடு வளர்றாங்க. அதே மாதிரி காலத்தோட வேகமான சுழற்சியில அவங்களோட இணைய கற்றலும் அவசர யுகத்துக்கு தகுந்த மாதிரியே காலத்தோடு போட்டி போட்டு அதிக நேரம் இணையத்தோடய செலவழிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு மனித நேயம், நன்றி உணர்வு, பெரியோரை மதித்தல், பொறுப்பு, பொறுமை இவற்றை யார் கற்றுக் கொடுக்கிறது? யார் கற்றுக் கொடுக்க முடியும்? இதற்கான பதில் அதிகமா குடும்பமே என்று சொன்னால் அது மிகையாகாது அல்லவா? அதே மாதிரி மக்கட்பேறு என்ற அதிகாரத்திற்கு பல நீதிநெறி நூல்களுடன் ஒப்பீடு செய்தோமானால் ஆத்திச்சூடியில் அறம் செய்ய விரும்பு என்று அவை பிராட்டியார் கூறியபடி ஒரு குழந்தைக்கு முதலில் கற்றுக் கொடுக்க வேண்டியது அறமே. நாலடியார் வந்து நல்ல பிள்ளை பிறந்த குடும்பத்தை மட்டுமல்ல சமுதாயத்தையும் உயர்த்துகிறது என்று வலியுறுத்துகிறது. இப்ப திருமூலர் திருமந்திரத்தோடு ஒப்பீடு செய்தோமானால் அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவதாரும் அறிகிலார், அன்பே சிவமாவதாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று திருமூலர் வந்து இதற்கு சொல்லியிருக்கிறார். அனைவரிடத்தும் அந்த அன்பு செலுத்துவதே உண்மையான இறைத்தன்மை. உயர்ந்த கல்வி என்பது சக மனுஷங்க மேல வந்து அதாவது உயர்ந்த கல்வி என்பது என்ன அப்படின்னு திருமூலர் சொல்றாருனாக்க, சக மனுஷங்க மீது அன்பு கொள்ளவும் நேர்மையான ஒழுக்கத்தோடு மனதை பண்படுத்துவதே உயர்ந்த கல்வி என்று. நாம் கல்வி என்று சொல்வது கற்கும் நம்ம ஏட்டு கல்வியை வந்து கல்வி என்று சொல்கிறோம். இங்க என்ன சொல்றாரு திருமூலர்? நேர்மையையும் ஒழுக்கத்தையும் மனதை பண்படுத்துவதே உயர்ந்த கல்வி என்கிறார். இது வந்து திருவள்ளுவரோட அந்த மக்கள் பேறு அதிகாரத்துடன் ஒப்பீடு செய்யும் போது அது ஒத்து போவதை வந்து உணர முடிகிறது அல்லவா? இப்ப பகவத்கீதையில பார்த்தோம் அப்படின்னாக்க ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து தன் கடமையை சிறப்பாக செய்பவனே உயர்ந்தவன் என்று கூறுகிறார். குழந்தைகளுக்கு வந்து பொறுப்புணர்வை வளர்ப்பதே உண்மையான வளர்ப்பு. திருவருட்பால வந்து வள்ளலார் ஜீவகாருண்யமே உயர்ந்த அறம் என்கிறார். குழந்தைகளுக்கு ஜீவகாருண்யத்தை போதித்து கருணையில் உள்ளவர்களாக வளர்க்க வேண்டும். அக்குழந்தையே உண்மையான மக்கட்பேறு. பாரதியார் சாதிகள் இல்லையடி பாப்பா என்று குழந்தைகளுக்கு சமத்துவத்தை கற்றுக் கொடுத்தார். அது திருவள்ளுவரோட மனித நேய சிந்தனையோடு இணைகிறது அல்லவா? அதே மாதிரி இந்த உலக வரலாற்றுல பார்த்தோம் அப்படின்னாக்க டாக்டர் APJ அப்துல் கலாம் எளிய குடும்பத்துல பிறந்தார். அவரது பெற்றோர் அவருக்கு கொடுத்தது நிறைய செல்வத்தையும் வளங்களையும் மட்டும் கிடையாது, அவருக்கு அடிப்படையாக கொடுத்தது ஒழுக்கம், நேர்மை, கடின உழைப்பு. அதுவே அவரை இந்தியாவோட குடியரசு தலைவராக்கியது இல்லையா? அவர் வந்து கற்கணும்னு நினைச்சது ஒண்ணு, அவருக்கு நினைத்த கல்வி அவருக்கு கிடைக்கல. அவர் வந்து தோல்வி அடைஞ்சு போயிட்டு மனம் சோர்ந்து போய் அவர் வந்து அதுல இருந்து பின்னடையல. அவருக்கு கிடைத்த கல்வியை மேலும் மேலும் தன்னை வளர்த்து கொண்டு அதுல சாதனையாக அவர் இந்தியாவுல நிறைய இந்த விண்வெளி ஏவுகணைகள் செலுத்துவதிலையும் அவரோட பங்குகள் வந்து அளப்பரிய இருந்தது என்பதை நாம் அனைவருமே அறிவோம். அவருக்கு வந்து அடிப்படை வந்து நேர்மையும் ஒழுக்கமும் தன்னம்பிக்கையும் அந்த தைரியத்தையும் கொடுத்தது யார் கொடுத்தா? குடும்பம்தான். அப்ப ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தைய நல்லவர்களாக கொண்டு வர வேண்டியது தாய் தகப்பனும் அவர்கள் சார்ந்து இருக்கும் உறவுகளும் அந்த குடும்பமுங்கிறத நாம நல்லா உணர்ந்துக்க முடியுது. அதே மாதிரி செயற்கை நுண்ணறிவு காலத்துல மனித மதிப்புகளை எப்படி காப்பாற்றுறது? குழந்தை வந்து குடும்பத்தின் சொத்து மட்டும் கிடையாதுங்க. அவர்கள் வந்து சமூகத்தோட எதிர்காலம். அவர்கள் கற்கும் கல்வி அறிவை வளர்க்கும். ஒழுக்கம் வந்து நல்ல மனிதனை உருவாக்கும். பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு அறிவுரை சொல்வதை விட அவர்கள் நடைமுறையில் வாழ்ந்தும் கடைபிடித்து வரும் ஒழுங்குமுறையையே குழந்தைகள் தமது முன் உதாரணமாக எடுத்துக்கொண்டு நன்னறிகளை கற்றுக்கொள்கிறார்கள். அதனால் பெற்றோர்களும் அவர்களை சார்ந்த உறவுகளும் குடும்பத்தினரும் நல்ல ஒழுக்கமுடன் குழந்தைகளுக்கு
முன்மாதிரியாக வாழ்வது அறமாகும். ஒரு நல்ல குழந்தை குடும்பத்தை உயர்த்தும், இதனால் அந்த தலைமுறை உயரும். நல்ல தலைமுறை ஒரு நாட்டையே உயர்த்தும் என்பது தெல்ல தெளிவான உண்மை, நாம் அனைவரும் அறிந்த உண்மை. மக்கட்பேறு என்பது குடும்பத்திற்கு வாரிசாக ஒரு உயிரை பெறுவது அல்ல, குடும்பத்திற்காகவும் அதை சார்ந்த சமூகத்திற்காகவும் உயர்ந்த மனிதரை உருவாக்குவதாகும். திருவள்ளுவர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு நாட்டோட எதிர்காலம் அந்நாட்டில் வாழும் குழந்தைகளின் குணநலனில் உள்ளது என்பதை மிக அழகாக உணர்த்தியுள்ளார். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான், எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலேன்னு அழகா சொல்லியிருக்கிறாங்க. அன்னை வளர்ப்பதிலே மட்டும் கிடையாது, அன்னை, தந்தை, அந்த குடும்பம், அவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அந்த குழந்தையை வளர்க்கணும். சமுதாயம் எப்படி பெருகுது, ஒரு வாரிசு மூலமாக தான் அந்த சமுதாயம் பெருக்கமடையுது இல்லையா? அப்ப இந்த மக்கட்பேறு அப்படிங்கிறது ஒரு ஒரு அந்த நாட்டையே வலுவான குடிமக்களை உருவாக்கக்கூடிய சிறந்த பேரு. இன்று நாம் அதை எல்லாமே நவீன யுகத்தோடு நவீன உணவு, நவீன வாழ்க்கை முறை, இதனால நிறைய தொலைச்சிட்டு இப்ப அத நம்ம தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாமே ஃபெர்டிலைசிங் வேர்ல்டா போயிடுச்சு. அதே மாதிரி எல்லாத்துலயுமே ரசாயனங்கள், நாம் பயன்படுத்தும் எல்லா மெட்டீரியலுமே ரசாயனத்தை பயன்படுத்துறோம். அதே மாதிரி உணவுகள்லயும் ரசாயனம். அதனால இந்த மக்கட்பேறு என்பது இன்று அரிதாகி கொண்டு இருக்கிற காலம் ஆயிடுச்சு. அதை மீண்டும் நம்ம மீட்டெடுக்க வேண்டும். அந்த காலத்துல பார்த்தாக்க ஒரு குடும்பத்துல ஒரு 10 குழந்தைகள் இருப்பாங்க. அந்த குடும்பத்துல பார்த்தாக்க அந்த வளர்க்கும் போது அவங்க ரொம்பலாம் சிரமப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு ஆடம்பரமே இல்லாம ரொம்ப எளிமையா வளர்ப்பாங்க. கடைசியில நவீன பயன்பாடான கிரைண்டர், மிக்சி எதுவுமே கிடையாது. ஒவ்வொருத்தரும் கஷ்டம், அந்த என்ன அம்மி, குடகல்னு இந்த மாதிரி பயன்படுத்தி அந்த குழந்தைகளுக்கு கஷ்டப்பட்டுதான் அந்த உணவுகளை தயாரித்து கொடுப்பாங்க. நல்ல அறிவுரையை போதித்து அந்த குழந்தைகளுக்கு உணவை கொடுத்தாங்க. அவங்களா முயற்சி எடுத்து நல்ல ஆசிரியர்களுடைய நல்ல பண்பட்ட ஆசிரியர்கள் மூலம் கல்வியை கற்று உயர்ந்தாங்க. இப்ப எல்லாம் 2ன்னு இருந்தது 1 ஆயிடுச்சு. குடும்பமே சுருங்கி போயிடுச்சு. இப்ப இந்த வாழ்க்கை முறையில அந்த 1 கூட ஒழுங்கா வளர்க்கறதுக்கு நேரம் செலவழிப்பதற்கு அவர்களுக்கு நேர அவகாசம் இல்லாம இருக்கு. அதனால அந்த குடும்பத்துல அந்த குழந்தையை வளர்க்கறதுல அந்த குடும்பமே முழு பொறுப்பு எடுத்துக்கிட்டு வளர்க்கணும். அதே மாதிரி நாம் குழந்தைகளுக்கு வீடு வசதி, சொத்து, பட்டம், ஆடம்பர வாழ்க்கை அதை மட்டும் விட்டுட்டு போகக்கூடாது. அறம், அன்பு, ஒழுக்கம், கருணை, மனிதநேயம், பொறுப்புணர்வு ஆகிய 6 செல்வங்களையும் விட்டு செல்ல வேண்டியது அவசியம். ஒரு நல்ல குழந்தை குடும்பத்தின் பெருமை, ஒரு நல்ல தலைமுறை நாட்டின் பெருமை. நாம் நல்ல குழந்தைகளை மட்டும் வளர்க்காமல் நல்ல மனிதர்களை உருவாக்குவோம். நன்றி. வாழ்க தமிழ், வாழ்க திருக்குறள், வாழ்க மனிதநேயம். நன்றி அம்மா. இந்த வாய்ப்பை தந்தமைக்கு அனைவருக்கும் நன்றி. ரொம்ப ஒரு அருமையான கருத்துக்களை நீங்க இங்க பதிய வச்சிருக்கீங்க. ஒரு சொற்பொழிவு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா அதுல பாடலும் சேர்த்து இசையாவும் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு நன்றிகளை சொல்லிக்கிறோமா. ரொம்ப அருமையா இருந்துச்சு உங்களுடைய இந்த கலந்துரையாடல் உரை. அடுத்தபடியாக வி யோகாஸ்ரீ இருக்கீங்களாமா? வாங்கம்மா. வாய்ப்பு இதோ உங்கள் வசம். உங்களுக்கு வாழ்த்துக்களும் கூட. நீங்களும் இது முதல் முறையே தான் அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா அது உண்மையாங்கிறது தெரியல. உங்க பேரு, நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கறத சொல்லி ஆரம்பிங்கம்மா. வாய்ப்புகள் இதோ உங்கள் வசம். இதற்கும் வணக்கம். ஆகை தமிழ் சங்கத்திற்கு எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகிய சான்றோர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் பேர் யோகாஸ்ரீ. புனித சின்னப்பர் எங்கள் மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இந்த நான் எடுத்திருக்கும்
அதிகாரமாகும். தமிழ் இலக்கணங்களில் உலகம் முழுவதும் போற்றப்படும் உயர்ந்த மனை வாழணும், குடும்பத்தை எப்படி நடத்தணும், அம்மா யோகா உங்களுடைய குரல் வந்து சரியா கேட்கலம்மா. இணையத்துல ஏதோ கொஞ்சம் இதுவா இருக்குன்னு நினைக்கிறேன். எங்க உங்களுக்கு சரியா இணைப்பு கிடைக்குதுன்னு பாருங்க. அங்கங்க அப்படியே நின்னுடுது, உங்களோட குரல் வந்து சரியா கேட்க மாட்டேங்குதுடா. இப்ப கேக்குதுங்களாங்க அம்மா? இப்ப கேக்குதுடா. சொல்கிறேன் அம்மா. 2 அணிகள்ல வந்து மிக பெரிய நூலாக்கினவங்க தான் திருவள்ளுவர் அவர்கள். திருக்குறள்ல இடம்பெற்ற அதிகாரங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்த அதிகாரங்கள். அதுல ஒரு அதிகாரம் மக்கட்பேறு, அரசு சார்ந்தது. என்றால் என்ன? குழந்தைங்க இருக்கணும், நல்ல மக்கட்பேறு என்பது குழந்தைய வந்து பெறுவது மட்டுமல்ல, அந்த குழந்தை வந்து எப்படி இருக்கணும்னா அறிவாளியாகவும் குழந்தைங்களா இருக்கணும், அன்புள்ள குழந்தைங்களா இருக்கணும், எல்லாத்தையும் அன்பா நடந்துக்க குழந்தைங்களா இருக்கணும், மனித நீங்கமோடனும் இருக்கணும், பெரியவர்களை வாங்க மதிச்சு இருக்க குழந்தையாவும் இருக்கணும், சமுதாய பொறுப்புடன் இருக்கணும், எல்லா குழந்தைகள்ட்டையும் அன்பு செலுத்துறவங்களா இருக்கணும். இது மாதிரி உள்ள குழந்தைங்க தான் சமுதாய பொறுப்பு கொண்ட குழந்தைங்கன்னு சொல்றாரு திருவள்ளுவர் அவர்கள். நல்ல பிள்ளைகள் ஒரு குடும்பத்தின் எதிர்காலம் மட்டுமல்ல, அது ஒரு நாட்டுக்கே கிடைக்கிற ஒரு பெரிய ஒரு எதிர்காலம் தான். அதனால்தான் மக்கட்பேறு வந்து எல்லா செல்வங்களை விட உயர்ந்த செல்வம் என்று கொள்ளப்படுறோம். இது வந்து மக்கட்பேறு அதிகாரத்துல குரல் பெருமவற்று யாம் அறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. உலகில எத்தனையோ செல்வங்கள்லாம் இருக்கு, எல்லா செல்வங்களும் உயர்ந்த செல்வங்கள் நம்மளால சொல்ல முடியாது. இந்த உலகத்துல உள்ள எல்லா செல்வங்களோட ரொம்ப உயர்ந்த செல்வம் அப்படின்னா பிள்ளைகளே அப்படின்னு திருவள்ளுவர் அவர்கள் எடுத்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையில வந்து பணம், வீடு, நிலம், நகை, பதவி என பணம் வச்சு சேர்க்கலாம். ஆனா அது அனைத்து நிலமற்றவை, அது வந்து நம்மளுக்கு இருந்து ஒரு நாள் போக கூட செய்யலாம். ஆனா குழந்தை செல்வம் என்பது ஒரு குழந்தை செல்வம் எல்லாத்தோட சிறந்தது. அறிவு, ஒழுக்கம், மனித நேயம் என எல்லாமே இருக்கிற குழந்தை வந்து விலை உள்ளதுன்னு சொல்றாங்க. எழுப்பிறப்பும் தீயவை தீண்டா, படிப்பிறங்கா பண்புடை மக்கட்பேறின். நல்ல ஒழுக்கம் உள்ள குழந்தையா இருக்கணும், ஒரு பள்ளிக்கு 5 குழந்தையா இருக்கணும், பண் கொண்டு குழந்தைகளா இருக்கணும். அப்படிப்பட்ட குழந்தைங்க வந்து அவங்களோட 7 தலைமுறைக்குமே என்னால எந்த துன்பமும் இல்லமா பெருமையை சேர்த்து தருவாங்க. ஒழுக்கம் என்பது நம்ம புத்தகத்துல பார்த்து கற்றுக்கொள்றது மட்டும் இல்ல, பெற்றோர்களின் நடத்தை மூலமும் கற்றுக்கொள்றதுதான். உண்மை பேசுதல், பிறருக்கு போய் உதவுதல், பெரியவங்களை மதித்தல் போன்ற நல்ல பண்புகளை செஞ்சா அதுவும் சிறந்த பண்பாக தான் சொல்றாங்க. குறளின் 63 தம் பொருள் என்ப தம் மக்கள், அவர் பொருள் தம் தம் இணையானிடும். தம் பிள்ளைகளை பெறுவது மிக பெரிய பாக்கியம் என்று இந்த கருத்து வலியுறுத்தியது. ஆனால் அந்த பாக்கியம் பிறப்பில் மட்டும் இல்ல, நம் முறையிலும் வளர்ப்பதிலும் இருக்கிறது. ஒருத்தவங்க வந்து ஒரு குழந்தை வந்து நல்ல சிறந்த குழந்தைகள் இருந்தாதான் அந்த குழந்தை வந்து சிறந்த குழந்தை அப்படின்னு சொல்றாங்க. குறளின் 64 அமிழ்தினும் மாற்றே இனிதே தம்மாக்கள் சிறுகை எல்லாமே. ஒரு சின்ன குழந்தை அந்த கையாலும் அந்த குழந்தை கையால பசஞ்சு கொடுக்குது, அந்த சாப்பாடை வாங்கி ஒரு பெரியவர்கள் சாப்பிடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து எவ்வளவோ சுவையான உணவுகளை சாப்பிடுறாங்க. ஆனா அந்த குழந்தை பசங்க தர உணவு அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஒரு அமிழ்ந்து சார்ந்தது, ஒரு அமிழ்ந்து மீதிதான் நினைப்பாங்க. குறளின் 65 மக்கள் மெய்த்தீரில் உடற்கு இன்பம், அவர் சொற்கேட்டில் இன்பம் செலுத்தி.
குழந்தை வந்து அப்படின்னா அந்த குழந்தை அன்போடு அணைத்துக் கொள்வது, அதன் வளர்ச்சியை நாள்தோறும் பார்ப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி. குழந்தை பார்த்து தன்னோட குழந்தை நல்ல குழந்தையா இருக்கா, தன் குழந்தை எப்படி இருக்கு, தன்னோட குழந்தையோட மழலைச்சொல் குழந்தை நிறைய பேசுது அப்படின்னு ரசிக்கிறது மட்டும் இல்லாம அந்த குழந்தையோட அனைத்தையும் கேட்கறது தான் ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்ல, ஒரு குழந்தை சொல்ற மழலைச்சொல் அவங்க சிறுமிக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இன்பத்தை தருது, இனிச்சொல்லாம் இருக்கு. பிள்ளையீது யாழினீது என்ப தம் மக்கள் மழலைச்சொல் கேளாதவர். தங்கள் குழந்தைங்களோட மழலைச்சொல் என்பது ரொம்ப சிறந்த சொல் தான். மழலைச்சொற்கள் என்பது மழலையாக அவங்களா பேசுற ஒரு சொல். உலகம் எவ்வளவு இசையை கேட்டிருந்தாலுமே குழலிசை, யாழிசை போன்ற பல இசை இருக்கு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. ஆனா அந்த இசையெல்லாம் சிறப்பு, இந்த இசைதான் சிறப்பு, குழந்தைங்களோட மோசம் சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அவங்க வந்து குழந்தைங்களோட சினிச்சொற்களை அவங்க கேட்டதே இல்லை. அவங்க வந்து மழலைச்சொற்களோட திருவள்ளுவர் சொல்றாங்க. நடத்தியது தந்தை மகள் காட்சி நன்றி அவை எடுத்து முந்தியிருப்ப செய்யும். பெற்றோர்களுக்கான அவங்களுக்கு முக்கியமான கடமை என்னன்னா தங்கள் பிள்ளைகள் அறிவியல் ரொம்ப சிறந்தவங்களா இருக்கணும், ஒழுக்கத்திலே சிறந்தவங்களா இருக்கணும், ஒரு நல்ல கல்வி தேவையில் அதிக மதிப்பெண்கள் பெற்று சிறந்த ஆர்வலாக மனித நேயத்துடன் வேலை பார்ப்பவர்களாக இருக்க வேண்டும். சமூகத்தில் மதிக்கப்படும் பண்புகளை குழந்தைகளுக்கு வளர்ப்பதை உண்மையான பெற்றோர்களாக குழந்தைக்கு வந்து எல்லா பண்புள்ள குழந்தையும் ஆக்குறதா பெற்றோர்களோட கடமை. இக்குறளின் 69 ஈன்ற பொழுதின் பெரிதாக்கும் தன்மை சான்றோர் என கேட்கிறார். வந்து பெற்றெடுக்கும் போது இருந்து சந்தோஷம், எனக்கு பெண்குழந்தை பிறந்திருக்கேன், எனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கேன் அப்படின்னு அவங்க பெற்றோர்கள் அந்த நேரத்துல அவங்க குழந்தை செய்யற ஒவ்வொரு பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஒரு குழந்தை இருக்கா, அது இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனாலும் அந்த குழந்தை வந்து ஒரு நல்ல 10th ஃபுல் மார்க் எடுத்து அந்த குழந்தை 12th நிறைய மார்க் எடுத்து ஒரு சிறந்த பதவிக்கு வரும்போது எல்லாருக்கும் மனித நேயமா ஒழுக்கான குழந்தையா இவங்க குழந்தைய படிக்கிற குழந்தை அப்படின்னு சொல்லும் போது அவங்க பெற்றோருக்கு எப்படி இருக்குன்னா, நான் பெற்றெடுத்த மகள் நல்ல சிறந்த நிலையிலே இருக்கா, எல்லாருமே இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்றாங்க. அதுவே அந்த குழந்தையை பார்த்து இவங்க இப்படி இருக்காங்க, இந்த குழந்தைய பார்த்தீங்களா எதுவுமே பொய் சொல்லுது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்க பெற்றெடுத்த போது மகிழ்ச்சியோட அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க, இப்படி இருக்கே அதே மாதிரி நினைக்காம நம்ம அது நல்ல சிறந்த குழந்தை, எல்லாரும் நம்மள மதிக்கிற குழந்தைகளா நம்ம வரணும். குழந்தை எழுதுது மகிழ்ச்சி காட்சியும் எனக்கு வந்து என்னோட்டான் பிள்ளைன்னு ஒரு பிள்ளை பெற்றோர்கள் செய்கிற பெரிய நம்பிக்கை சொல்றாங்க. வாழ்க்கை வந்து உயர்ந்த பண்புல வந்து அந்த குழந்தை வந்து தான் மகன் வந்து சிறந்த குழந்தை அப்படின்னு எல்லாரும் சொல்லி அந்த குழந்தையை பாராட்டும் போது அவங்க தந்தை என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நான் எனக்கு வந்து இந்த பிறவோ இல்ல மகளாங்க பிறவோ நான் என்ன தவம் செஞ்சேனே தெரியலையே, என் குழந்தை நல்ல சிறந்த குழந்தைகளா இருக்கு, எல்லாத்துலயும் சிறந்த பிள்ளைகளா எடுத்திருக்கு, மனித நேயத்தோட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது தன்னோட பெற்றோர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, நான் என்ன தவம் செஞ்சனோ நான் இந்த குழந்தையை பெறதுக்கு என்று நினைப்பார்கள் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். அதிகாரத்தில் இந்த 17 மக்கட்பேரில் உள்ள 10 குறளையுமே திருவள்ளுவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, குழந்தைகளோட சிறப்பு பெற்றோர்கள் எப்படி வளர்க்கணும், குழந்தைங்க எப்படி பெற்றோர்களுக்கு சிறப்பு சேர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. நாம் அனைவரும் நல்ல சிறந்த மாணவர்களா இருந்து நம்ம பெற்றோர்களுக்கு வந்து சிறப்பு பெயரை வாங்கி தரணும். நன்றிங்க அம்மா. ரொம்ப அருமையா வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்க சொன்னீங்கம்மா. வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது இந்த மக்கட்பேறு அப்படிங்கிற 7வது அதிகாரத்துல ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு அளவுக்கு நீங்க 6ஆம் வகுப்பு படிக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க. யோகாஸ்ரீ, வாழ்த்துக்கள்மா. முதல்ல உங்களுடைய குரல் நல்லா இருக்கு, குரல் வளம் நல்லா இருக்கு, குரலை உச்சரிக்கக்கூடிய திறனும் நல்லா இருந்துச்சு. வாழ்த்துக்கள். நீங்க வந்து இதுக்கு முன்னாடி பேச்சோ அல்லது பேச்சு துறை சார்ந்த மத்த எதுலயோ நீங்க கலந்திருக்கீங்களா?
பேச்சு போட்டியில எல்லாம் போயிருக்கீங்களாம்மா நீங்க? லெவல்ல ரெடி செகண்ட் பிரைஸ். அப்படிங்கம்மா, வாழ்த்துக்கள் யோகாஸ்ரீ. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கு. உங்களுடைய குரல் வளம், உங்களுடைய பேச்சாற்றல் திறனும் ரொம்ப அற்புதமா இருக்கு. வாகை தமிழ் சங்கத்தோட இந்த குரல் மன்றத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகளா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், திருக்குறளை வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த குறளோட பொருளை வந்து நம்ம தினம் ஒரு திருக்குறள் அப்படின்னு படிச்சு அந்த பொருள் வழியே வந்து எல்லா நாட்கள்லயும் நடக்க முடியலனாலும் ஒரு சில நாட்கள்ல நம்ம அந்த குரல் வழியை வந்து நடக்கணும் அப்படிங்கிறதுதான் இந்த வாகை தமிழ் சங்கத்தோட குரல் மன்றத்தோட ஒரு முக்கிய நோக்கமாக இருக்கு. அது பாத்தீங்கன்னா இந்த மழலையிடம் இவ்வளவு ஒரு ஆழங்கால் வேரூன்றி அப்படின்லாம் நம்ம ஒரு வார்த்தைகளை வந்து தமிழ் வார்த்தைகள்ல சொல்லுவோம். ஆழங்கால் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப அதுல ஆழ்ந்த புலமை, அதுல நுணுகி பார்க்கக்கூடிய திறன். வேரூன்றி இருக்கிறதுனா எனக்கு வந்து திருக்குறள் வந்து ரொம்ப பிடிக்கும், திருவள்ளுவர் எழுதியிருக்க அந்த திருக்குறள் அத்தனையும் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க எல்லாம் வந்து பேசக்கூடிய ஒரு சொல் ஆடல்கள், அந்த எடுத்து கூறக்கூடிய விதம், அது எல்லாமே உங்களுடைய இந்த குரல் சொல்லக்கூடிய விதத்துல வந்துச்சு. இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில யோகாஸ்ரீ நீங்க வந்ததுக்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள். வாகை தமிழ் சங்கத்தின் வாயிலாக உங்களுக்கு நன்றியும் சொல்லிக்கிறோமா. என்னன்னா உங்களுக்கு இணையத்துலதான் சிறு கோளாறு இருந்துச்சு, நீங்க வார்த்தைகள் வந்து சரியா வந்து கேட்காத மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ரொம்ப அற்புதமா பேசியிருக்கீங்க. அடுத்தபடியாக இன்றையோட கலந்துரையாடல் நிகழ்வு அதிகாரம் 7 மக்கட்பேறு. இந்த நிகழ்வுல பங்கேற்று சிறப்பித்த அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் முதல்ல நாங்க நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். வாகை தமிழ் சங்கத்தின் வாயிலாக நிறுவனர் தலைவர் ஐயா அவர்களுக்கும், அதுக்கடுத்து வாகை தமிழ் சங்கத்துல இருக்கக்கூடிய பிற மன்றங்களை சார்ந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் முதல்ல நாங்க நன்றியை வந்து இந்த வாகை தமிழ் சங்கம் குரல் மன்றத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். அத்துடன் இந்த நிகழ்வில் அல்லாமல் பிற அனைத்து நிகழ்வுகள்லயுமே வந்து எங்களுக்கு வந்து அந்த ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லுவோம், நம்ம பதிவேற்றம், அதை செய்து கொடுக்கக்கூடிய சூர்யா அவர்களுக்கும் நன்றி, சிந்துஜா அவர்களுக்கும் நன்றி. ரொம்ப அருமையா வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து ஒருங்கிணைச்சு நடத்துறதுக்கு நல்ல ஒரு துணையா இருந்தீங்க. உங்க அனைவருக்குமே நன்றி. அடுத்தபடியாக இந்த குரல் மன்றத்தில் என்னுடன் இணைந்து பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர், அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்திமா, அவங்க வந்து ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவா இருப்பாங்க எல்லா ஒரு நிகழ்ச்சிகளுக்குமே. அவங்களுக்கும் வந்து இங்க நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வாய்ப்பு தந்தமைக்காக இறைவனுக்கும் வாகை தமிழ் சங்க நிறுவன தலைவர் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளை மீண்டும் சொல்லி விடைபெறுகிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி அம்மா, மிக சிறப்பு. வாழ்க நன்றி அம்மா, வளமுடன். வாழ்க. மிக அருமையான தலைமை. வாகை நிறுவனத்திற்கும் சிந்துஜா, ஆர்த்தி அம்மா அனைவருக்குமே நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி அம்மா. ஓகே, போயிட்டாங்களா எல்லாரும்? எல்லாருமே வந்து போலாமா, விடை பெறலாம்.